மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. நான் முதல்ல எதிர்கால பாரதத்தின் வாழ்க்கைன்னு தான் எழுதினேன். டி.எம். சௌந்தரராஜன் அப்படி தான் பாடினார். பாடி முடிச்சுட்டாரு. தியேட்டருக்கு பாட்டை கேட்கறதுக்காக வந்து எம்ஜிஆர் என்ன பாரதத்தின் வாழ்க்கை மாற்றி அதை தாயகத்தின் மாற்றி பாட சொல்லுங்க. சிபி ராதாகிருஷ்ணனையும் இல கணேசனையும் கவர்னராக நியமிப்பதால் மட்டுமோ அல்லது இளையராஜா போன்றவர்களை நீங்கள் எம்பி பதவி கொடுக்கறதால் மட்டுமோ தமிழ்நாட்டு மக்கள் யார் ஓட்டு போட மாட்டான், ஓட்டே போட மாட்டான். தமிழ் உணர்வு உள்ளவர்கள், தமிழ் இன உணர்வு என்ன பண்ணுவோம், எப்படி போடுவான்? திமுகவுக்கு போட்டாலும் போடுவானே தவிர பாஜகவுக்கு போட மாட்டான். ஜெயலலிதா எம்ஜிஆர் சொன்னதுனால இப்போ உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்களா? போட மாட்டாங்க. எப்படி போடுவாங்க? இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுருக்க, எம்ஜிஆர் பேரை சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அவர் எவ்வளோ பெரிய மனிதர், மனித நேயம் உள்ளவர். தன்னுடைய சொந்த பணத்தை மக்களுக்கு கொடுத்தாரியா? நீ மக்களுடைய பணத்தையெல்லாம் மிரட்டி வாங்குற மிஸ்டர் மோடி. நானும் மோடியும் சேர்ந்து கச்சத்தீவை மீட்பேங்கிறாங்க. ஏதாவது நடக்குமா? நினைத்தால் வணக்கம். 20,000 கோடிக்கு மேலே இலங்கைக்கு உதவினார்ல மோடி. ராஜபக்சே போய் வாழ்த்துறாரு தமிழர்களை அழித்தவர். அப்படிப்பட்ட உணர்வு படைத்தவர் தமிழர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? 20,000 கோடி கொடுத்தாரு. அப்போ கச்சத்தீவை கொடுங்கன்னு அப்போ கேட்டுக்கலாம்ல. தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும் தமிழ் சிறந்த மொழி, திருக்குறள் சிறந்த நூல் மட்டும் சொன்னால் போதுமா? என்ன செஞ்சிருக்கா தமிழுக்கு? பிரதமராக இருக்கிறவர் வந்து நான் தமிழ் மொழியை பேசுகிறதும் அதை திருக்குறள் சொல்வதுங்கிறது நமக்கு இந்தியர்களாக நமக்கு பெருமை தானேங்க. சிவாஜி கூட ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஒரு தொகுதியில் கூட அவரால் ஜெயிக்க முடியலையே. ஏன்? சினிமா பிரபலம் என்பது வேறு, அரசியலில் நின்று தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது வேறு. சினிமா பிரபலம் ஒரு விளம்பரத்துக்கு பயன்படும், அவ்வளோதான். அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்களிடம் நாம் வைத்திருக்கக்கூடிய அணுகுமுறையை பொறுத்தது. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நமக்குடைய அரங்கத்திற்கு கவிஞர் திரு முத்துலிங்கம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. திரைப்பட பாடலாசிரியராகவும் மேலவை உறுப்பினராகவும் அரசவை கவிஞராகவும் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் இதயத்தில் இடம்பெற்று தமிழ் ரசிகர்களின் நெஞ்சமெல்லாம் நீங்காமல் இருக்கக்கூடிய திரைப்பட பாடல்களை எழுதியும் நாம் முன்பாக இன்று அமர்ந்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா. உங்களுடைய பார்வையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் வந்து அரசியல் பயணமும் செய்திருக்கீங்க. அரசியல் அந்த அரசியலையும் சந்திச்சிருக்கீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலையும் நீங்கள் பார்க்குறீங்க. பிரச்சாரத்துக்கு இடையில நீங்கள் வந்து சந்தித்து பேசுகிறீங்க. அப்படி உங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கங்க. அப்பைக்கும் இப்போ உள்ள அந்த எம்ஜிஆர் காலத்தில் அரசியல் ஓரளவு நேர்மையானவர்கள் இருந்தார்கள். இப்போ அதன் பிறகு நேர்மைக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை என்ற அளவுக்கு தான் இருந்தது. இந்த தேர்தலை பற்றி சொல்கிறதுனா வழக்கமான தேர்தலாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டு சட்டமன்றத்திற்கு நடக்கின்ற தேர்தல் அல்ல. மாநிலங்களுக்கு யார் முதலமைச்சராவது என்பதற்கான தேர்தல் அல்ல. நாடாளுமன்றத்தில் யார் பிரதமராக வர வேண்டும், நாடாளுமன்றத்தை வெற்றி பெற்று இந்தியாவுக்கு யார் பிரதமராக வர வேண்டும், யார் வரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகின்ற தேர்தல். அந்த வகையில் பார்த்தா மாநில கட்சிகளின் கூட்டணி அமைப்பை சேர்ந்த கட்சியின் தலைவர் யாராவது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருவர் தான் பிரதமராக வர வேண்டும். யார் வரக்கூடாது என்றால் மோடி வரக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் மோடி அதாவது ஒரு பொய்யான ஒரு மாய்மால தோற்றத்தை நல்லவன் போல வெளி உலகத்திற்கு காட்டிக்கொண்டு குடிபறிக்கக்கூடிய வேலையைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தார் மோடி. என்ன செய்தார் 10 ஆண்டுகளாக? அரசியல் சட்டத்தின் மாண்பை சிதைக்கின்ற வகையிலும் RSS இயக்கத்தின் சித்தாந்தங்களை செயல்படுத்தக்கூடிய வகையிலும் மதவெறியை தூண்டுகின்ற வகையிலும் தான் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பது, பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மட்டும் சாதகமாகவும் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு பாதமாகவும் தான் நடந்து கொண்டிருந்தார். சொன்னது போல் அவர் எதையும் செய்யவும் இல்லை, செய்ததும் இல்லை, இனியும் செய்ய போவதும் இல்லை. இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் நம்ம அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு அடிக்கல் நாட்டினார். அதன் பிறகு ஏதாவது அடுத்த செங்கலையாவது எடுத்து வைத்தார்களா? தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருந்தோம். எடப்பாடியார் குரல் கொடுத்து கொண்டு இருந்தார். எதுவும் நடக்கலை. சொன்னதை போல் எதையும் செய்ய மாட்டார். ஏன் அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால் 2014 என்ன சொன்னார்? எல்லாருக்கும் தெரியுமே. நான் ஆட்சிக்கு வந்தால் இந்தியர்கள் வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் பறிமுதல் செய்து ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னார்ல. போட்டாரா? போடலையே. 15,000 போட்டாரா? இல்லை. அதை பற்றி கேட்டால் அமித்ஷா என்ன சொல்கிறாரு?
தேர்தலுக்காக சும்மா சொன்னோம். பாருங்கள், இவர்கள் எப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் என்பதை இந்த வார்த்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். தேர்தலுக்காக சும்மா, அப்போ இவர்கள் மட்டும் சும்மானாலும் வாக்குறுதி கொடுக்கலாம், மற்றவன் சொன்னால் மட்டும் சொன்னதை செய்யலை. அதை ஏன் சொல்கிறேன்? அது மாத்திரம் இல்லை, 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னார். கொடுத்தாரா? கொடுக்கல. தேர்தல் பத்திரத்தின் மூலம், அது இப்போது தான் தெரிகிறது, தேர்தல் பத்திரத்தின் மூலம் இவ்வளவு ஊழல் செய்ய முடியும் என்பதை நுட்பமாக செய்து வெளியிட்டு இருக்க பாருங்க. அதாவது அவங்க நாங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் தேர்தல் பத்திரம் நடைமுறையவே நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்களே. கருப்பு பணத்தை இல்லை, அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் வாங்குறதுக்காக அப்படி ஒன்று. இப்போ தேர்தல் பத்திரத்தின் மூலம் அந்த பல நிறுவனங்களை மிரட்டி, சிபிஐ வச்சு, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை வச்சு மிரட்டி வாங்குறாங்க. வாங்குறதுக்கு முன்னால் ரெய்டு நடத்துகிறாங்க. அப்போ 100 கோடி 200 கோடி கொடுங்க அப்படின்னு ஏதோ ஒன்று நஷ்டமாக வருதுக்கு கொடுங்க. அப்படி கொடுத்தா அதை விட்டுறாங்க. அப்படி கொடுக்கும்போது எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னா 6,986 கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரம் மூலம் பாஜக வசூலிச்சிருக்கிறது. எல்லாருக்கும் தேர்தல் பத்திரம் மூலம் நிதி கொடுத்துருக்காங்க. இது என்ன, நம்ம லாட்ரி சீட்டு அது மாற்றின்னு கூட திமுகவுக்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு மிரட்டி வாங்கவில்லை, அவங்களா கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு மிரட்டி அதிகமாக தேர்தல் பத்திரம் மூலம் ஊழல் நடைபெற்றது. இப்படியும் ஊழல் செய்யலாம் என்பதை எடுத்துக்காட்டியவரே மோடி தான். இப்படிலாம் ஊழல் செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியை வைப்பு தொகை வெறும் 285 கோடி தான் வச்சுருக்கான். அதை எடுக்கக்கூடாது என்று முடக்கி இருக்கிறார் தேர்தல் செலவுக்கு. இதிலிருந்து எப்படிப்பட்டவர்கள்னு தெரிஞ்சுக்கிற வேண்டாம். இன்னொன்று, சிஏஜி அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அது மத்திய கணக்கு தணிக்கை குழு. அது மாநில அரசுகளுடைய கணக்கையும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கணக்கையும் ஆய்வு செய்து தணிக்கை செய்து அறிக்கை வெளியிடும். 6 மாதத்திற்கு ஒரு முறை அறிக்கை வெளியிடும். அப்படி அது அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்குன்னா, சிஏஜி 10 ஆண்டு காலத்தில் மத்திய அரசு 7 லட்சம் கோடி ரூபாய் செலவழி செய்திருக்கிறது. 7 லட்சம் கோடி செலவு செய்திருக்கிறது. ஆனால் அதற்கான கணக்கு இல்லை, கணக்கு காட்டலைக்கிறார். பிரதமர் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு இருக்குது, அதுக்கு நிதி வசூலித்திருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டு காலத்தில் எவ்வளவுனா 32,000 கோடி வசூலித்திருக்கிறார்கள். வசூல் கணக்கு இருக்கே தவிர அதுக்கு செலவு கணக்கு காட்டவில்லை. இப்படியெல்லாம் முறைகேடாக மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அது இது எல்லாம் யார் வீட்டு பணம்? மக்களுடைய பணம் தானே. அப்படிப்பட்ட அந்த கட்சி, அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர், சந்திரசேகர் மகள் கவிதா, அது எம்எல்சியாகவும் இருக்குது. இது ஏன்னா மதுபான ஊழல் கொள்கையில் கைது செய்திருக்கிறாங்க. கைது செய்வதற்கு இதுவா நேரம்? ஒரு முதலமைச்சரை இந்த நேரத்தில் கைது செய்வது? ஏன் கைது செய்தாங்கன்னா, பிரச்சாரத்துக்கு போனால் நம்முடைய வண்டவாளங்களையெல்லாம் தண்டவாளத்தை ஏற்றி விடுவார்கள் என்ற பயத்தில் இவருக்கு கைது செய்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லலை, தினமணி தலையங்க சொல்லுது. தினமணி அவர்களுடைய ஆதரவு பத்திரிகை. அதாவது கேட்டால் சட்டம் தன் கடமையை செய்கிறது, அவர்கள் கைதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை என்று மத்திய அரசு சொல்கிறது. கைதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா பல வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக பல கட்சிகளிலிருந்து பாஜகவுக்கு வந்தாங்களே, அவங்க மீது ஏன் அந்த சட்டம் பாயலை? ஆனால் அவங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் அவர்களுடைய ஆட்சி தான் சிறந்த ஆட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி போன மீட்டிங்கில் பேசினாங்களே இங்கே. ஆமாம், அது அப்படிலாம் சொன்னாலாவது ஓட்டு போடுவாங்களா? அப்படி இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் சொன்னதுனால இப்போ உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்களா? போட மாட்டாங்க. எப்படி போடுவாங்க? இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுருக்க, எம்ஜிஆர் பேரை சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அவர் எவ்வளோ பெரிய மனிதர், மனித நேயம் உள்ளவர், தன்னுடைய சொந்த பணத்தை மக்களுக்கு கொடுத்தாரியா? நீ மக்களுடைய பணத்தையெல்லாம் மிரட்டி வாங்குற மிஸ்டர் மோடி. நீ எப்படி எம்ஜிஆர் இப்போ பேரை சொல்கிறதுக்கே தகுதி இல்லையா? அவர் எப்படிப்பட்ட ஆள்? அதாவது பண்டித ஜவஹர்லால் நேரு போல குடும்ப பாரம்பரியமிக்க தலைவர்கள் இருக்கலாம், காமராஜரை போல உழைப்பால் உயர்ந்த உன்னத தலைவர்கள் இருக்கலாம், ஓவந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவானந்தம் போல நேர்மையான எளிமையான தலைவர்கள் இருக்கலாம், அண்ணாவை போல ராஜாஜி போல அறிவாற்றல் மிகுந்த தலைவர்கள் இருக்கலாம், பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை போல அஞ்சார் நெஞ்சம் பெற்ற வீர தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போல மனித நேயம் உள்ள தலைவர்களை இந்த மண்ணுலகில் காண்பது அரிது. மனித நேயத்துக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இல்லையே. இப்போ வெள்ள பாதிப்பில் தமிழ்நாட்டுக்கு 37,000 கோடி கேட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். 1 ரூபாயாவது கொடுத்தியா? வந்து நிர்மலா சீதாராமன் பார்க்க சொன்னான். பார்த்துட்டு வந்து அறிக்கை கொடுப்பாரு, அதுக்கு பிறகு கொடுப்போம்னு சொன்னான். அதன் பிறகு பல அமைச்சர்கள் வந்தாங்க. பிறகு ஒருங்கிணைப்பு குழுவோ ஏதோ ஒரு குழு வந்து பார்த்து நாங்கள் போய் சொல்கிறோம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்லையா? 1 ரூபா கூட கொடுக்கலையே. இப்போ திமுக தானே அப்படின்ட்டு அதிமுக நாங்கள் கொடுக்கக்கூடாதான் சொன்னோம், நாமளும் கொடுக்கத்தான் சொன்னோம். ஆனால் 1 ரூபா கூட கொடுக்கல. இப்படிலாம் இருந்தால் எப்படி தமிழ் மக்கள் ஓட்டு போடுவோம்? அது மாத்திரம் இல்லை, நமக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை 20,000 கோடி பாக்கி வச்சுருக்கு.
மத்திய அரசு. ம். கேட்டால் சேலத்தில் என்ன பேசுகிறாரு, கொடுத்தா முறையாக செலவு செய்ய மாட்டார்கள். யார் சொல்கிறது? பிரதமர். கொடுத்து பார்த்தா தானே தெரியும். கொடுக்காமலே முறையாக செலவு செய்ய மாட்டார்கள், அதனால் கொடுக்கலைன்னா இதிலிருந்து நீ எதுவும் கொடுக்கல தமிழ்நாட்டுக்குன்னு தெரியுதுல, எந்த உதவியும் எந்த நன்மையும் செய்யலை, அப்புறம் எப்படி உனக்கு இங்கே ஓட்டு போடுவான்? தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும் தமிழ் சிறந்த மொழி, திருக்குறள் சிறந்த நூல் மட்டும் சொன்னால் போதுமா? என்ன செஞ்சுருக்கா தமிழுக்கு? இப்போ 10 ஆண்டு காலத்தில் 10 கோடி பேருக்கு மேலே பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி. இதுக்கு மொத்தமே ஒரு பிரதமராக இருக்கிறவர் நான் தமிழ் மொழியை பேசுறதும் அதை திருக்குறள் சொல்வதுங்கிறது நமக்கு இந்தியர்களா நமக்கு பெருமை தானேங்க. பெருமை. என்ன சொல்கிறாரு யாருக்கு புரியும்? தமிழ் பேசணும்னு பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு, என்ன குரல் சொல்கிறாரு தெரியல. ஏதோ தமிழில் சொல்கிறோம்னு அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்கிறாரு. என்ன செஞ்சுருக்கா? தமிழ்நாட்டுக்கு வரும்போதே சொல்கிறிய, என்ன தமிழுக்குன்னு என்ன செஞ்சுருக்கா? 10 கோடி பேருக்கு மேலே உள்ள மொழி தமிழ் மொழி, பேசக்கூடிய மொழி. இங்கே இந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழுக்குன்னு ஒதுக்கின தொகை வெறும் 74 கோடி. 20,000 பேர் 25,000 பேர் மட்டுமே பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்க? 1448 கோடி. சமஸ்கிருதத்தில் என்ன அலுவலகம் நடக்குதா? இல்லை எங்கேயாவது பல்கலைக்கழகங்கள் எதுவும் இருக்குதா? எதுவுமே இல்லை. செத்துப்போன வடமொழிக்கு ஒதுக்கிறதுனால என்ன பலன்? இது நம்ம தமிழ்நாட்டு வானொலியில் கூட ஹிந்தி சமஸ்கிருத செய்தி சொல்கிறாங்க, தமிழ் செய்தியே கேட்க மாட்டேங்கிறான். இங்கே ஹிந்தி சமஸ்கிருத சொன்னால் எவன் கேட்பான்? தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலே தமிழுக்கு நல்லது செய்யணும்னா தமிழை ஆட்சி மொழியாக்கு. இந்தி அங்கே பல பெரும்பான்மையான மொழிகளுக்கு அங்கே ஹிந்தி பேசல, வடமாநிலங்கள் அங்கே ஹிந்தி இருக்குது. தென் மாநிலங்களுக்கு எல்லாம் தாய்மொழியான தென் மாநில மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழை 2வது ஆட்சி மொழியாக இந்தியாவில் ஆக்கு. திருக்குறளை தேசிய நூலாக ஆக்கு. உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக ஆக்கு. இப்படியெல்லாம் ஆக்கினால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க யோசிக்கலாமே தவிர சும்மா சிபி ராதாகிருஷ்ணனையும் இல கணேசனையும் கவர்னராக நியமிப்பதால் மட்டுமோ அல்லது இளையராஜா போன்றவர்களை நீங்கள் எம்பி பதவி கொடுக்கறதால் மட்டுமோ தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டா. பாஜகவுக்கு யாருமே ஓட்டு போடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. வாக்கு வங்கி பாஜகவுக்கு என்ன இருக்கிறது? சென்ற தேர்தலில் எங்கள் அதிமுகவோடு சேர்ந்திருந்த காரணத்தால் தான் 4 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தார்கள். உங்களுடைய கட்சி தலைமை செய்த அந்த இது தானங்க அவங்க 4 பேர் வந்திருக்காங்க. அதான் நாங்கள் உதவினதுனால தான் 4 பேர் வந்திருக்காங்க. இப்போ எதிர்த்து நிற்கிறோம், நாங்களும் தான் எதிர்த்து நிற்கிறோம். இப்போ ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம். ஜெயிக்குமாறு சொல்லும் போது நோட்டா ஓட்டு கூட வாங்குறதுக்கு தகுதி இல்லை. இப்போ இத்தனை கட்சிகளை கூட்டி சேர்ந்து நிற்கிறிய, பேருக்கு தான் கட்சி. சரத்குமாருக்குலாம் என்ன செல்வாக்கு இருக்குது, என்ன இருக்குது? ஒரு இடத்துலையா ஜெயிச்சானா? எதுவும் இப்போ இவர் நம்ம எதுவும் கிடையாது. எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தால் போதுமா? கௌரவர்களோட தான் எண்ணிக்கை 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர் தானே. தர்மம் அவர்கள் பக்கத்தில் இருந்தது, ஜெயித்தாங்க. தர்மம் எங்கள் பக்கத்தில் அதிமுக பக்கத்தில் தான் இருக்குது, பாஜக பக்கம் எதுவும் இல்லை. பாஜக வரக்கூடாது. ஒரு இடத்துல கூட இந்த தேர்தலில் பாருங்கள், ஒரு இடத்துல கூட ஜெயிக்கக்கூடாது மட்டுமல்ல, டெபாசிட் வாங்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. மக்கள் ஓட்டு போடக்கூடாது. தமிழ் உணர்வு உள்ளவர்கள், தமிழ் இன உணர்வு என்ன பண்ணுவோம், எப்படி போடுவான்? திமுகவுக்கு போட்டாலும் போடுவானே தவிர பாஜகவுக்கு போட மாட்டான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் மோடி சொல்கிறதுக்கு, பாஜக ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. ஐயா, இப்போ நீங்கள் தேர்தலுக்காக நீங்கள் பாடல்கள் நிறைய எழுதிக்கிட்டு இருப்பீங்க, ஏற்கனவே எழுதியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் இவ்வளவு நீங்கள் ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரோட நெருக்கமாக இருந்திருக்கீங்க, அவரோட அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கீங்க. ஆனால் உங்களுடைய ஒரு பாடல் காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு பாடலாக அமைஞ்சு போச்சுங்க. இது நாட்டை காக்கும் கை, எங்கள் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை அப்படிங்கிற அந்த பாடல் காங்கிரஸ் கட்சியோட பிரச்சார பாடலாக மாறி போச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் எம்ஜிஆர் கையை பற்றி தான் எழுதினேன். அந்த என்று போல் என்றும் வாழ்க்கைன்னு படம். சரிங்க. ஆனால் நான் 2 பாட்டு எழுதினேன். சரி. ஒன்று அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமைன்னு ஒரு பாட்டு. அதில் தான் வரும், குடிக்கும் நீரை விலைகள் பேசி கொடுக்கும் கூட்டம் அங்கே, இருக்கும் காசை தண்ணீர் போடு இறைக்கும் கூட்டம் இங்கே. இப்போ பாட்டில் தண்ணீர் அடித்து விற்காத காலத்திலே நான் எழுதினேன். வாட்டர் பாட்டில்னு வராத கலாச்சாரம் இருந்த போது. ஆமாம். அப்போ என்னன்னா கடற்கரைக்கு ஒரு நான் போனேன், தண்ணி தாகம் இருந்தது. தோண்டி வச்சு மணலை தோண்டி வச்சு 10 காசு எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை வச்சு நான் எழுதினேன். குடிக்கும் நீரை விலைகள் பேசி கொடுக்கும் கூட்டம் இங்கே, இருக்கும் காசை தண்ணீர் போட இறைக்கும் கூட்டம் இங்கே. அந்த இதை எழுதினேன். அந்த பாட்டு ஒன்று. அப்புறம் இது நாட்டை காக்கும் கை, இந்த வீட்டை காக்கும், இதில் எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. நான் முதல்ல எதிர்கால பாரதத்தின் வாழ்க்கைன்னு தான் எழுதினேன். டி.எம். சௌந்தரராஜன் அப்படி தான் பாடினார். பாடி முடிச்சுட்டாரு. தியேட்டருக்கு பாட்டை கேட்கறதுக்காக எம்ஜிஆர் என்ன பாரதத்தின் வாழ்க்கை,
மாற்றி அதை தாயகத்தின் மாற்றி பாட சொல்லுங்க ஓஹோ. அப்படின்றார். இப்போ வந்து பாரத்துங்கிற வார்த்தையில வந்து பாரத்துங்கிற சட்டத்தை இந்திய பீனல் கோடுங்கிற இந்திய குற்றவியல் சட்டம் நடைமுறை சட்டம்ங்கிறதவே பாரத் சட்டம் மாத்திருக்காங்க. ஆனா அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் பாரத் வந்து அழிச்சிருக்காரு. ஆமா, எடுத்துட்டு தாயை நீங்க பாத்தீங்கன்னா கவனிச்சு பார்த்தா தான் தெரியும். எதிர்கால பாரதத்தின்னா அந்த உச்சரிப்போட பாயிருப்பேன். எதிர்கால தாயகத்தின் தாயன்னு வந்திருக்கும். எதிர்கால தாயகத்தின் வந்திருக்காது. பாரத தாயகத்தின் அப்படின்னு அது உச்சரிப்பு சரியில்லாம பாடியிருப்பாரு. அதை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் எம்ஜிஆர் கையை பற்றி தான் இருந்தேன். இன்னைக்கு அது வேறொரு கைக்கு பிரச்சார பாட்டு ஆகிவிட்டு. அதுக்கு நான் அதே அந்த 2 பாட்டையும் தான் 1979ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலுக்கு எம்ஜிஆர் பயன்படுத்தினார். கட்சி ஆரம்பித்த 5 ஆண்டுகளில் எங்கள் கட்சி சந்தித்த முதல் பொதுத் தேர்தல் அதுதான். இப்போது போல் பென்ட்ரைவோ கேசட்டோ இன்னும் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இல்லாத காலம் அது. எந்த பாட்டாக இருந்தாலும், கட்சி பாட்டாக இருந்தாலும், பக்தி பாட்டாக இருந்தாலும், சினிமா பாட்டாக இருந்தாலும் டேப்பில் ஏற்றி கல்கத்தாவுக்கு அனுப்பி அங்கிருந்து இசைத்தட்டாக வந்த ஒரு பாடு தான் இங்கே வானொலி நிலையத்தில் ஒளிபரப்புவாங்க, பொதுக்கூட்ட மேடையில் ஒளிபரப்புவாங்க, இது மாதிரி அரங்கத்தில் ஒளிபரப்புவாங்க. அதற்கான வசதி அப்போ இங்கே கிடையாது. அதனால் ஒரே வாரத்தில் கல்கத்தாவுக்கு அனுப்பி இசைத்தட்டாக வெளியேற செய்தார். பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தார். ஜெயித்துக்கு ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்ததும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட்டுங்கிற பத்திரிகை நான் எழுதிய இந்த 2 பாடல்களையும் குறிப்பிட்டு என் பெயரையும் குறிப்பிட்டு இதை போன்ற கருத்துள்ள கவிஞர்கள் எழுதிய பாடல்களை பாடி மக்களை கவர்ந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் என்று எழுதியிருந்தது. டைரக்டர் கே. சங்கர் தான் கொடுத்து படிக்க சொன்னார். படிப்பதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் இதை போன்ற பாடல்களை பாடி நடித்தால் மட்டும் அவர் ஆட்சிக்கு வரவில்லை. ஏழை எளியவர்களுக்கு செய்த உதவிகள், மக்களுக்கு செய்த நன்மைகள், உதவிகள், தொண்டுகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தாய்மார்களும் பொதுமக்களும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை ஆட்சிக்கு கொண்டு வந்ததே தவிர இதை போன்ற பாடல்களை பாடி நடித்ததால் மட்டுமல்ல. ஏன் மற்ற நடிகர்கள் படங்களில் பாட்டு இல்லையா? நல்ல பாட்டு இல்லையா? சிவாஜி படத்தில் இல்லையா? அற்புதமான தத்துவ பாடல் கண்ணாசம் போது எத்தனை கவிஞர் எழுதியிருக்கிறார்கள். நான் கூட சிவாஜி படத்துக்கு 9 படத்துக்கு எழுதியிருக்கிறேன். முதல் படம் அவர் படம் என்ன எழுதுனேன்னா கே.ஆர். விஜயன் சிவாஜி நடித்த படம் ஊருக்கு ஒரு பிள்ளைன்னு ஒரு படம். அதில் கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு சரியில்லை, நீங்கள் வந்து எழுதணும்னு என்கிட்ட ஏஆர் நாராயணன் வந்து கூட்டி போட்டார். போய் விஸ்வநாதன் மியூசிக்கு எழுதின உடனே அந்த பாட்டை போட்டு காமிச்சிருக்கிறாங்க சிவாஜிக்கிட்ட. பாட்டு நல்லா இருக்கு, இவரே எல்லா பாட்டையும் எழுதி சொல்லிடுங்கட்டார். அப்படி அந்த படத்துக்கு நான் சிவாஜி படத்துக்கு முதல் எல்லா முழுமையான எல்லா பாட்டையும் எழுதுனா அந்த ஊருக்கு ஒரு பிள்ளை தான் படம். அதுக்கப்புறம் சிரஞ்சீவி, வாழ்க்கை, ராஜரிசி, அப்படி பல பாடல்கள், மண்ணுக்குள் வைரம், பல படங்கள் எழுதியிருக்கேன். வெள்ளை ரோஜா, பல பாடல்கள் எழுதியிருக்கேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா சிவாஜி கூட ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஒரு தொகுதியில் கூட அவரால் ஜெயிக்க முடியலையே. ஏன்? சினிமா பிரபலம் என்பது வேறு, அரசியலில் நின்று தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது வேறு. சினிமா பிரபலம் ஒரு விளம்பரத்துக்கு பயன்படும், அவ்வளோதான். அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்களிடம் நாம் வைத்திருக்கக்கூடிய அணுகுமுறையை பொறுத்தது. என்ன அணுகுமுறை? வெள்ளச்சேதமோ தீ விபத்தோ ஏதோ ஒன்று ஏற்பட்டால் இங்கே போய் நின்று அவர்களுக்கு உதவுவது, மற்றவர்களை கொண்டும் உதவி செய்ய நினைப்பது. உதவி செய்ய நினைப்பதுங்களா, உதவி செய்ய வைப்பது. இப்படி அந்த உதவிகள் செய்திருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வீடுகளுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் சென்று அவர்களோட பழகி இருக்க வேண்டும். அப்படிலாம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுமே தவிர சில நடிகர்கள் நினைப்பதை போல நமது படம் 100 நாள் சேர்ந்தாற்போ 2 படம் ஓடிவிட்டது, அடுத்த கட்சி ஆரம்பித்தால் நாம் தான் முதலமைச்சர் அல்லது நம்ம கட்சியில் லட்சக்கணக்கான பேர் வந்து சேருவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அதெல்லாம் மாயக்கனவு. காணல் நீரிலே மீன் பிடிக்கக்கூடியவன் காணக்கூடிய கனவு. எல்லா நடிகர்களையும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. கருப்பு சட்டை அணிந்தவர்களெல்லாம் பெரியார் ஆகிவிட முடியுமா? கதர் சட்டை அணிந்தவர்களெல்லாம் காமராஜர் ஆகிவிட முடியுமா? காவி உடை தெரிந்தவர்களெல்லாம் விவேகானந்தர் ஆகிவிட முடியுமா? வெள்ளுடை தெரிந்தவர்களெல்லாம் வள்ளலார் ஆகிவிட முடியுமா? எம்ஜிஆர் தான், மற்றவர்கள் தான். அதை புரிந்து கொண்டு தான் ரஜினி அரசியலுக்கு வராமல் ஒதுக்கி விட்டோம். விஜய்க்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு, மக்கள் செல்வாக்கு, ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. இப்போ அவரு வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க, அதை பத்தின உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? வரும்போது வரவேற்கத்தான் வேணும். எல்லாரும் இளைஞர் வராரு, அவர் எப்படி செயல்படுறாருங்கிற பொறுத்துன்னு தான் சொல்லணும். எடுத்த உடனே எல்லாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. வரணும், வர வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் நல்லவர்கள் பக்கம் நிற்க வேணும். அப்படிப்பட்டவர்களே மிரட்டி பாஜக மாதிரி கட்சிகள் எடுத்து விடக்கூடாது. இவரும் நல்லவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அதாவது நியாயத்தின் பக்கம் இருப்பார்னு நினைக்கிறேன். நியாயத்தின் பக்கம், நேர்மையின் பக்கம் இருந்தால்தான் எந்த நடிகர்களும் கட்சி ஆரம்பித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களே தவிர சில பேருக்கு ஆதரவாக அவர்களே ஏதோ காசு கொடுத்தவர்களை கூப்பிடுவது போல இருந்தால் அது நடக்காது. இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்கு தாய் கட்சியிலேருந்து பிரிஞ்சு அவர் போய் தனியார்னு இப்போ ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு. அவருடைய நிலைப்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் என்னங்க
நானும் மோடியும் சேர்ந்து கச்சத்தீவை மீட்பேங்கிறாரு. ஏதாவது நடக்குமா? கச்சத்தீவை நினைத்தால் 20,000 கோடிக்கு மேலே இலங்கைக்கு உதவினார்ல மோடி. ராஜபக்சே போய் வாழ்த்துறாரு, தமிழர்களை அழித்தவர், அப்படிப்பட்ட உணர்வு படைத்தவர் தமிழர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? 20,000 கோடி கொடுத்தாரு, அப்போ கச்சத்தீவை கொடுங்கன்னு அப்போ கேட்டுக்கலாம்ல. தமிழ் மீனவர்கள் பாதிப்பு உள்ளாகிறார். என்ன சொன்னார்? மன்மோகன் சிங் இது கோடைத்தனமான பிரதமராக இருக்கார், துணிச்சலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் காப்போம்னு சொன்னார்ல. மீனவர்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் காத்தாரா? நாள்தோறும் தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களா? இப்போ கச்சத்தீவு எப்படி கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். இந்திரா காந்தி தான் காரணம். அதாவது ஒரு நாட்டின் பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை 2 அவையின் ஒப்புதல் பெற்று அதன் பிறகு தான் கொடுக்கணும். இந்திரா காந்தி அப்படி கொடுக்கலை. இன்னும் இலங்கையோடு நட்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியை கொடுக்க நினைத்தார். அதனால் அவருக்கும் இருந்த செல்வாக்குனால அதை அவர் கேட்கலை. இங்கே கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது கேட்டாங்க, அவர் மறுத்தார். கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானமே போட்டார் கலைஞர். ஆமாம், சட்டமன்றத்திலே தீர்மானம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க. அதையும் மீறி சர்க்காரியா கமிஷனை காட்டி கொடுக்க வச்சுட்டாங்க. அப்போ அந்த விவரங்கள்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அப்போ நான் முரசொலி பத்திரிகையில் தான் துணை ஆசிரியராக இருந்தேன். இப்போ வந்து ஒருவேளை கச்சத்தீவை மீட்டு ஒருவேளை அவங்கள்ட்ட கிடைச்சதுன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை கச்சத்தீவை பண்ணால் மீண்டும் அதானியா அம்பானியா அவங்களுக்கு விற்றுருப்பாரு. அப்படி தான் அவர் பண்ணுறதுல. அப்படி தானே இந்திய நாட்டு மக்களுடைய சொத்துக்களை எடுத்து தனியாருக்கு ஒருத்தர் கொடுக்க தான் அவருடைய வேலையாக இருக்குது. இன்னொன்று பாருங்கள், நாங்கள் வந்தால் மீனவர்களை தாக்காமல் காப்பாற்றுவோம், இலங்கை கடற்படையினரிடம் காப்பாற்றுவோம்னு சொன்னார். ஏதாவது செஞ்சுருக்காரா? நடந்திருக்கா? இல்லையே. இப்போ சோமாலியா கொள்ளைக்காரர்கள் நாள்தோறும் இந்திய கடல் வழியில் போகக்கூடிய சரக்கு கப்பல்கள், பயணிகள் கப்பல்களை எல்லாம் தாக்கி கொள்ளையடிக்கிறார்கள். அப்படி தாக்காமல் அவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக இந்திய கடற்படை போகுது காப்பாற்றியிருக்கிறது. சோமாலியா தமிழ்நாட்டு கடற்கரையிலிருந்து 1200 கடல் மைல்களுக்கு அப்பால் இருக்குது. அங்கே போய் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து, இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பயணிகள் சரக்கு கப்பலை காப்பாற்றக்கூடிய இந்த மத்திய அரசு பக்கத்தில் இருக்கிற மன்னார் வளைகுடாவில் நம்ம தமிழ் மீனவர்கள் நாள்தோறும் இலங்கை கடற்படையாலும் இலங்கை கடற்கொள்ளையர்களாலும் தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே, அங்கே போய் உதவுறதுக்கு என்ன? ஏன் காப்பாற்றினா? அப்போ தமிழன் எப்படி வேணாலும் போட்டும் கிள்ளிக்கீரையா அப்படின்னு தான் நினைக்கிறார் என்று சொல்லி இப்படி தமிழனுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் எல்லாம் இந்தியர்கள், எல்லாம் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே எங்கேயே ஒரே கலாச்சாரம் இருக்குது? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல. எங்கேயும் ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் இந்தியா பாழடைஞ்சு போகுது. ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்தல்னா ஏன் எங்கள் தமிழ் மீனவர்களை காப்பாற்றலை? சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அப்படி இருந்தால் சிதர் கொண்டு போய்விடும். இலங்கை தமிழருக்கு எதிராக அதன் பிறகு உண்மை நிலவரம் தெரிஞ்சு இலங்கை தமிழர்கள் மிகவும் தீவிரமாக ஆதரித்தவர் நம்ம ஜெயலலிதா அம்மா. அவர் தான் கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அது திரும்ப பெற வேண்டும்னு சொல்லி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார். மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தவர் நின்று விடாமல் உச்சநீதிமன்றத்திலேயும் வழக்கு தொடுத்தார். கச்சத்தீவை கொடுத்த தவறு திரும்ப பெற வேண்டும் என்று வழக்கு நடந்து கொண்டிருந்த போது. இன்னொன்று, இந்திரா காந்தியும் எம்ஜிஆர் இருந்திருந்தால் ஈழத்தமிழகம் அப்போதே கிடைத்திருக்கும். ஏன்னா நாடாளுமன்றத்திலே சொன்னார், இலங்கை நடப்பது இனப்படுகொலை தான், அதை பார்த்து கொண்டு இந்தியா சும்மா இருக்காது அப்படின்னு சொன்னார். அதன் பிறகுதான் விடுதலை புலிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தார், ஆயுத பயிற்சி. ஆமாம், எம்ஜிஆரும் ஆயுதம் வாங்குவதற்கு பிரபாகருக்கு 4 கோடி ரூபா கொடுத்தார். சொந்த பணத்தை வேண்டிய மோடி மாதிரி அடுத்தவன்ட்ட பிடிங்கி கொடுக்கல, இன்னொரு சொந்த பணத்தை கொடுத்தாரு 4 கோடி ரூபா. இந்திரா காந்தி எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருந்தால் ஈழத்தமிழகம் என்றைக்கோ அமைந்திருக்கும். முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமையின் கீழே இப்போ கட்சி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் கூட்டம் அதிகம் இருக்கும். கட்சிக்கு காரணம் இப்போ 100க்கு 100 இங்கே தான் இருக்குன்னு சொல்லலாம். அங்கே ஓபிஎஸ் கிட்ட தினகரையில் யாரும் கிடையாது. அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா? யார்? ஓபிஎஸ் அவர்கள். எனக்கு என்னமோ ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு ஆள் தான் முக்குளத்தூர் இந்த பகுதியில் இருக்கிறாரு, அதனால் போடுவாங்க அப்படின்னு எங்களை சார்ந்தவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு என்னமோ அவர் ஜெயிப்பாராங்கிறது சந்தேகம். ஜெயிக்க மாட்டார் தான் நான் நினைக்கிறேன். நவாஸ்கனி தான் ஜெயிப்பார்னு மக்கள் சொல்கிறாங்க. எங்களை சார்ந்தவர்கள் ஓபிஎஸ் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை சார்ந்தவங்க எங்கள் முக்குளத்தூரை சார்ந்தவர்கள், அதுக்காக சொல்லுவார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம். வணக்கம்.
மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345.